மாண்புமிகு முதலமைச்சர் சமீபத்தில் கரூர் போனாங்க. கரூர் போயிட்டு அங்க இருக்க கோயில் இடங்கள்னு அறிவிக்கப்பட்டதை அதுக்கான உண்மைத்தன்மை ஆரம்பிச்சு அந்த இனாம் ஒழிப்பு அப்படி அதெல்லாம் பார்த்து அதை விடுவிச்சு கொடுத்தாங்க. கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதேதான் 100க்கு 100 சங்கரங்கோயிலும் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சங்கரங்கோயில் கோயில் நில பிரச்சனையில தனி கவனம் செலுத்தி கோர்ட் ஆர்டரே இருக்கு, அது கோயில் இடம் கிடையாது. ஏன்னா கோயில் நிர்வாகத்திடம் எந்த ஒரு முறையான எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. மக்கள் அவங்க பல ஆண்டு காலமாக வச்சிருக்கிற வருவாய்த்துறை எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு. ஆனா கோயில் நிர்வாகத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பெண் நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 0 கைட்லைன் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு அவங்க அடமான வைக்கவோ எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி இதை செஞ்சு தரணும். மக்கள் எல்லாம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, கரூர்ல போய் அறிவிச்சாரு, ஒருவேளை இடைத்தேர்தலுக்காக அறிவிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கிறாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்களும் இதை கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்திய அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, கரூரை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 40 நாட்களுக்கும் மேலாக அங்கு இந்த நிலத்தின் சார்பாக போராடக்கூடிய மக்கள் நம்மை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய அனைத்து அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம ஒரு குழுவையும் அமைச்சோம். அந்த குழுவின் மூலமாக கம்ப்ளீட் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கோயில் தரப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதற்கான முடிவை நம்ம எடுக்கப்பட்டது. அதே போல இப்பொழுது அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் இருக்கிறது. ஒன்ஸ் அந்த நீதிமன்ற வழக்குகள் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு மாவட்ட வாரியாக இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத அதிகாரிகளோடு முடிவு செய்து ஆய்வு செய்து அது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி.